வணக்கம். என் பேர் வந்து யோகஸ்ரீ. நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஹோலி கிராஸில். இந்த தாட்டி நாங்கள் சித்திரங்கள் பேசும் சட்டங்களின் சரித்திரம்ன்ற டாப்பிக்கில் நான் த ஏஷியன் மோனுமெண்ட் அண்ட் ஆர்காலஜிக்கல் சைட்ஸ் ரிமைன்ஸ் ஆக்ட் எடுத்திருக்கேன். இது 1958 வந்திருக்கு. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆர்கனைசேஷன் என்ன 1861 வந்திருக்கு. அதை வந்து ஏஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் இவர் தான் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இவர் வந்து பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தவர். இவர் இந்தியாவுக்குள்ளே வந்து பழைய பொருட்கள்லாம் கண்டுபிடிச்சி அது உலகத்துக்கே எடுத்து சொல்லியிருக்காரு. அண்ட் தென் இவர் தான் விவி கிரி, இந்தியாவோட 4th பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. அண்ட் தென் இது அகா கான் பேலஸ், இது சனிவார்வாலா. இது ரெண்டத்தையும் நான் அதுக்கு காமிச்சிருக்கேன்னா, மெட்ரோ ரயில் போகிறதுக்காக ட்ராங்க் ஃபார்ம் பண்ணும்போது அதை வந்து கவர்மெண்ட் வந்து சார்ட்டை மாற்றினாங்க. ஏன்னா வந்து ஒரு பழைய பொருள் இருக்குன்னா அதை சுற்றி 100 மீட்டர் அளவுக்கு எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் பண்ணக்கூடாது. அதை தாண்டி 200 மீட்டர் அளவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா என்எம்ஏன்ற ஒரு இடத்துல போய் நம்ம வந்து பெர்மிஷன் வாங்கணும். என்எம்ஏ அப்படின்னா நேஷ்னல் மோனுமெண்ட்ஸ் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. இது 2010 வந்துச்சு. அண்ட் தென் இதான் வந்து ஷாய் அலி கும்தின்னு சொல்லுவாங்க. இது 500 years ஓல்டு டோமு. இதை நான் எதுக்கு காமிச்சிருக்கேன்னா வந்து கவர்மெண்ட் வந்து இதை பராமரிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டாங்க. இது வந்து செக்ஷன் 4 சப்செக்ஷன் 3 படி இது ஒரு நேஷ்னல் மோனுமெண்ட்டாக அறிவிச்சிருக்காங்க. அண்ட் தென் இது ரெண்டத்தையும் வந்து பிக்கஸ்ட் மோனுமெண்ட்டாக அறிவிச்சிருக்காங்க. தென் இதுதான் குத்துப் மினார். குத்துப் மினார் நான் எதுக்கு காமிச்சிருக்கேன்னா, முன்னாடி இந்த வழிபாடை கொண்டு வரணும்னு சொல்லும்போது மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் வந்து அவாய்ட் பண்ணாங்க. ஏன்னா வந்து இண்டிபெண்டன்ஸ் அப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணாங்க. இதான் என்னோடய ஃபஸ்ட் பிக்சர். இதில் வந்து ஒரு அலுமினியம் ஜாரில் வந்து ஒரு ரெட் சில்லி சன்லைட் ரிஃப்ளெக்ஷனோட மினுக்கிற மாதிரி இதை வரைஞ்சிருக்கேன். அண்ட் தென் ஒரு கரி லீவ்ஸ் வந்து ரியலிஸ்டிக்காக எடுத்து வச்ச மாதிரி அந்த வியூக்கு ஏற்ற மாதிரி கலர் பண்ணனால இது ஒரு எம்போஸ்டட் வியூவில் ஒரு ரியலிஸ்டிக் கரி லீஃபாக தெரியுது. அண்ட் தென் இதான் வந்து ஒரு ஸ்பூனில் வந்து உடஞ்ச எள்ளு அதெல்லாம் வந்து இடித்து வச்ச எள்ளு மாதிரி நிறையா இருக்குது. அண்ட் தென் இது வந்து என்னோடய செகண்ட் பிக்சர். இது ஒரு ஆஃப்ரிக்கன் எலிஃபண்ட். ஒரு ஆஃப்ரிக்கன் எலிஃபண்ட்டோட ஃபோல்டிங்ஸை பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோல்டிங்ஸ் இருக்கும். அந்த இயரும் நல்லா பெருசாக இருக்கும். அண்ட் தென் இதில் இருக்க மைன்யூட் வாக்ஸு அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். ஸோ அண்ட் தென் இதில் வந்து ஒரு காஞ்ச மரம் இருக்க மாதிரி அதில் வந்து காஞ்ச மரத்தை எப்படி பண்ணுன்றதை இதை கற்றுக்கிட்டேன். அண்ட் தென் ரஃப் ப்ரஷ்ஷை வச்சு எப்படி வந்து ஸ்ட்ரோக்ஸ் க்ரியேட் பண்ணுன்றதையும் இதில் கற்றுக்கிட்டேன். இது என்னோடய தேர்ட் பிக்சர். இல்லை இது வந்து ஒரு வீரபத்திர ட்ராயிங். இது ஒரு பென் ட்ராயிங்கில் பண்ணியிருக்கேன். ஒரு போஸ்டர் கலர் பண்ணி அது மேலே எப்படி நம்ம பெண்ணை யூஸ் பண்ணி வரையணும் அப்படின்றத நான் இதில் கற்றுக்கிட்டேன். அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் டிசைன் ஸ்கூல் நஸ்ரத் மேம், நிஷா மேம்க்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். என்னோடய பேரண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ்க்கெலாம் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன்.